Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஒரு நார்மல் கீபோர்ட் பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது அதோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 500 கிட்ட வந்துச்சுங்க. அப்போ வயர்லெஸ்ஸாவே வாங்கிடலாம் அப்படினு சொல்லி தேடும்போது கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவே ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு மினிமம் 1000 ரூபாய்க்கு பட்ஜெட்டில் நம்ம ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் தான் இது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா மற்ற கீபோர்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இது என்ன மாதிரியான கீபோர்டு, இதில் வந்துட்டு என்ன ஃபீச்சர் இருந்துச்சு, இதோட பேக்கப்லாம் எவ்வளோ வருது, இது ஒர்த்தா இல்லையா, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போவை பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். பேக்கேஜ் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு சிம்பிளான பிளாஸ்டிக்கில் அப்படியே வந்துட்டு wrap பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே வந்து ப்ராடக்ட் எவ்வளோ சேஃபாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வாங்கின கீபோர்ட் அண்ட் மவுஸோட பிராண்டு பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ். இந்த பர்டிகுலர் மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா கீ 7 காம்போ. பாக்ஸ் வந்ததும் சுற்றிலும் எங்கேயா டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன். இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக வாங்கினதுக்கான ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்தீங்களா. நியூவாக இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சீல்டு ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டிக்கருமே இதில் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்துட்டு சைடில் இப்படி ஒரு மவுஸும் அப்படியே வந்து நம்மளோட கீபோர்டும் இருந்துச்சுங்க. மவுஸை பற்றி அப்புறம் பார்ப்போம். அடுத்ததாக இது கூட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீபோர்டோட மேனுவல் மாதிரி ஒரு சின்ன புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் போட்டிருந்தாங்க. எங்கே வந்து நம்ம பேட்டரி இன்செர்ட் பண்ணணும், எப்படி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கீபோர்டை இந்த மாதிரி ஒரு சேஃபாக பேக் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கீபோர்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து பார்க்கலாம். இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா கலர் வைஸாக டெக்ஸ்சர் வைஸாக நார்மலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக வாங்குற கீபோர்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் 2-3 இருக்குது. எனக்கு வந்து இந்த கிரே பிளாக் அப்படிங்கிற ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வாங்கியிருந்தேன். பேக்கில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா இல்லை ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயுமே வந்துட்டு எந்த ஒரு பெரிய டேமேஜும் கிடையாது. ஸோ ஒரு நீட்டான கண்டிஷனில் நமக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. இங்கே ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்டர் பட்டன், அப்புறம் ஸ்பேஸ் பார், எஸ்கேப்லாம் வந்துட்டு தனியாக ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக இருக்க நம்பர்ஸு அப்புறம் வந்துட்டு லெட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரே கலர் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டிசைனாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து AAA பேட்டரி போடணும். ஒரு பேட்டரி போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம மற்ற கீபோர்டில் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, ஆனால் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அதோட டிசைனை கொஞ்சம் ரைஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த கிளிப் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஒயர்லெஸ் மவுஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜ் வந்து நீட்டாக இருந்துச்சு. இதுலேயும் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கவரில் நம்மளை மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மவுஸ் வந்து நான் ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக கரெக்டான ஒரு சைஸில் இருந்துச்சுங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சைஸில் இந்த மவுஸ் வந்து இருந்துச்சு. இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா டிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சுவிட்சும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இந்த மவுஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்ல பஞ்சியாகவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. பேக் சைடில் இருக்க இந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து AA பேட்டரி ஒன்று போடுற மாதிரி இருக்கும். இதோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான டாங்கிள் மாதிரியான ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மவுஸில் வந்துட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. கீபோர்டில் செப்பரேட்டாக வந்துட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சுவிட்ச் மூலிமா. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபுல் பேக்கேஜில் வந்தது. ஒரு கீபோர்ட், ஒரு மவுஸு, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒயர்லெஸ் USB கனெக்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு.
நம்ம கனெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம நோட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாகவே சூப்பராகவே இருந்துச்சு. நான் வாங்கும்போது இந்த போட்ரானிக்ஸ் கீ 7 காம்போ ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ரூபா, அரௌண்ட் 800 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு பேட்டரிஸ்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு AA பேட்டரியும் ஒரு AAA பேட்டரியும் தேவைப்படும். இது வந்து AAA பேட்டரிங்க. பேட்டரியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. நான் டியூரசெல்ல இருந்து ஒரு பேட்டரியும் எவ்ரிடேல இருந்து ஒரு பேட்டரி வாங்கியிருந்தேன். இப்போ இந்த டியூரசெல் பேட்டரியை ஓப்பன் பண்ணி நம்ம கீபோர்டில் போட்டுடலாம். கீபோர்டில் முன்னாடியே பார்த்துருப்போம், பேக் சைடில் ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த AAA பேட்டரியை போட்டுடலாம். ஒரு பேட்டரி போட்டால் போதும். ஸோ சிம்பிளாக போட்டுட்டு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டில் நான் வாங்கினப்போ பிப்ரவரி மாதம் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து இந்த பேட்டரி போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் இது ட்ரைன் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம மவுஸுக்கும் வந்துட்டு பேட்டரி போட்டுடலாம். ஸோ மவுஸுக்கு பார்த்திங்கன்னா AA பேட்டரி தேவைப்படும். இதுலேயும் பேக் சைடில் ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பேட்டரி போட்டுக்கலாங்க. எவ்ரிடேயோட இந்த AA பேட்டரியை வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மவுஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கீபோர்டுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு எந்த ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் கிடையாது. மவுஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கீபோர்டு அண்ட் மவுஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இதோட USB ரிசீவர் பார்த்தீங்கன்னா 2.4 GHz சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் 10M ரேஞ்ச் இருக்கனால நம்ம டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. அதனால் நாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 12 ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. மல்டிமீடியா கீபோர்ட் மாதிரி மேலேயே நமக்கு வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல், பிரைட்னஸ் கண்ட்ரோல், பாஸ் பிளே இந்த மாதிரியான நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அப் டு 1600 வரைக்கும் DPIயும் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 950 ரூபா இருந்துச்சு. 800ல் இருந்து 1050 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் எப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வந்து என்ற ஓல்டு லேப்டாப் இருந்துச்சு. ஸோ அதில் தான் இந்த ஒயர்லெஸ் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கீபோர்டு வந்து சுத்தமாக போயிடுச்சு. இந்த கீபோர்டோட காம்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லேப்டாப்பில், பிசியில், மேக்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த லேப்டாப்பில் இதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒரு ரிசீவரை பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் யூஎஸ்பியில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிட்டா போதும். ரொம்ப சிம்பிள் தான், ப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக அதை இன்சர்ட் பண்ண உடனே டிடெக்ட் ஆகி கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம மவுஸ் அண்ட் கீபோர்டை இதில் வந்துட்டு ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். மவுஸ் கீபோர்டில் நம்ம ஒர்க் பண்ணாத நேரத்தில் ஆட்டோ ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ அதுவுமே வந்து நம்ம பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்டான ஃபீச்சராக இருக்குது. இப்போ மவுஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லா கிளிக்குமே சூப்பராக வந்து கிளிக் பண்ணுது. எந்த ஒரு டிலேவும் கிடையாது. மவுஸ் பாயிண்டர் வந்து தப்பாக எந்த ஒரு இடத்துலையும் போகிறது கிடையாது. கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு கிளிக்கும் அக்யூரேட்டாக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒயர்டு கீபோர்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒயர்டு மவுஸில் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது பாயிண்டர் வந்து சரியான இடத்துல இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒயர்டு மவுஸ் வாங்கும்போது நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கரெக்டாக வந்து எல்லா கிளிக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு ஒரு ஒயர்டு மவுஸ் அண்ட் கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலே அதோட ப்ரைஸும் அரௌண்ட் 500 கிட்ட வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 அப்படிங்கும்போது பெட்டராகவே இருக்குது. நான் வாங்க டயத்தில் 800 கிடச்சிச்சு. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. 1000 ரூபா ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டு மவுஸ் அண்ட் கீபோர்டாக இது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கீபோர்டில் இருக்க கீஸ்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்துடலாம்.
கீபோர்டில் வந்து எந்த ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் கிடையாது. சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ண பிறகு டைப் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இது வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும், ஈஸியாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா கீஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு டிலேவும் இதுலேயும் கிடையாது. கீஸும் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக, இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக எனக்கு தோணுச்சுங்க. ஸோ நீங்கள் யாராவது ஒரு 1000 ரூபாய்க்குள்ள 800 ரூபாய்க்குள்ள ஒயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த போட்ரானிக்ஸோட கீ 7 காம்போ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் இதோட ஃபீச்சர்ஸ் வைஸாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட கீஸும் சரி, நம்மளோட மவுஸோட அந்த குவாலிட்டியும் சரி, அப்புறம் டிலேஸ் இல்லாமல் வர இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 2.5 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே வந்துட்டு வேல்யூ ஃபார் மணியாக தோணும். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். மவுஸ் பார்த்தீங்கன்னா மவுஸோட பேட்டரி வந்து நான் ஆன்லேயே வைக்கும்போது ஒரு மாதம் தான் வந்துச்சு. 1 மாதம் 1.5 மாதத்தில் மவுஸோட பேட்டரி வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு. நியூவாக திரும்பவும் இன்னொரு பேட்டரி வாங்கி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாத போது மவுஸை வந்து ஆஃப் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எவ்வளோ நாள் பேக்கப் வருது அப்படிங்கிறதையும் ஃபியூச்சரில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.